அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பங்கு சந்தை இன்னைக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒன் சைட் செல்லிங், அதாவது பிளட் பாத் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த பிளட் பாத் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஸோ நேற்றே நம்ம வந்து ஓரளவு வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் ஒரு சில நியூஸை வச்சு. அதாவது யூஎஸ் ஈரான் வார் வந்து முடிகிற மாதிரி தெரியல. இப்போதைக்கு சீஸ்ஃபயர் போயிட்டு இருந்தாலும் ஸோ அந்த சீஸ்ஃபயருங்கிறது ரொம்ப நேரம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஈரானோட ப்ரொபோசலை வந்து சுத்தமாக வந்து அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருங்க, அப்போ தான் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து பற்றாக்குறையை வந்து நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நியூஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் நியூஸ் கொடுத்த உடனே நேற்றே நமக்கு வந்து ஒரு செல்லிங் தான். இப்போ நிஃப்டி எல்லாம் ஒரு 1.49% பக்கம் டவுன் ஆயிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த நியூஸ் கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2% பக்கம் நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இன்னைக்கு வந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரி, ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கேஸோட மினிஸ்டர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க, ஒரு 60 நாளைக்கு தேவையான கேஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அந்த அளவுக்கெல்லாம் பற்றாக்குறைலாம் வந்துடாதீங்க, இதுக்கும் தேர்தலுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா கண்டிப்பாக டிஸ்கஷன்ல இருந்துட்டு தான் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நியூஸை வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ மறுபடியும் இவர் வந்து எதனால வந்து இல்லை அப்படிங்கிறாருங்கிறத ஸோ நமக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ அது போக போக தான் நமக்கு தெரியும் உண்மையிலேயே வந்து பெட்ரோல் அண்ட் கேஸ் வந்து தட்டுப்பாடில் இருக்கா, இல்லை ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத ஸோ நமக்கு போக போக தான் நமக்கு வந்து தெரியும். ஏன்னா இல்லாமல் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அந்த மாதிரி வந்து வார்த்தைகளை வந்து விட மாட்டார். ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து நான் கோல்டை வாங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ அந்த வார்த்தைகளை வந்து விட மாட்டார். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து போகும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து லாக்டவுன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எதுவுமே வந்து அஃபிஷியலாக வந்து எதுவுமே வந்து சொல்லலை. ஓகேங்களா? ஆனால் க்ரூட் ஆயில் டிமாண்ட் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஈரான் யூஎஸ் வார்னால ஸோ க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் டிமாண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையில் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம் இந்த க்ரூட் ஆயிலை பற்றி. அதாவது ஓபிஇசி, ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து 2026 க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷனை வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரியூட்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பங்கு சந்தைகள் வந்து தொடர்ந்து வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆந்த்ரோபிக் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து புதுசாக வந்து ஒரு ஏஐ வந்து கொண்டு வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து விழுந்த ஐடி தான் இன்னைய வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தடுமாறிட்டே தான் இருக்குதே தவிர ஒரு பெரிய அளவில் ரெக்கவரி ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ மறுபடியும் ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இன்னொரு புது ஏஐ வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு ஏஐ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கெல்லாம் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, டெக்எம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4% பக்கம் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொன்ன இந்த நியூஸ்னால பங்கு சந்தைகள் வந்து இறங்கிட்டு இருக்கு. போதாக்குறைக்கு வர இப்போ ஐடி செக்டார் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கனால கிட்டத்தட்ட எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ரெட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த யூனியன் மினிஸ்டர் வந்து சொன்னார்ல, இப்போ என்ன சொன்னதுன்னா, இந்த மாதிரி தட்டுப்பாடு இல்லைங்க, இப்போ 60 நாளைக்கு தேவையானதெல்லாம் நமக்கு வந்து ரெடியாக இருக்கு, ஒன்றும் யாரும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து சொல்லியிருந்தாரு. பட் அந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆனதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 12 மணிக்கு அந்த நியூஸ் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த நியூஸுக்காச்சும் ரியாக்ட் ஆனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த நியூஸை வந்து மார்க்கெட் வந்து காதில் கூட வாங்கிக்கல அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இப்போ வந்து தொடர்ந்து வந்து ஒரு 442 பாயிண்ட்ஸ் நிஃப்டி இறங்கிட்டு இருக்கு. சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1300 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் 900 பாயிண்ட்ஸ். அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளட் பாத் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த பிளட் பாத் வந்து நேற்று தான் நம்ம வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரியும் நமக்கு எல்லாம் சேர்ந்து ஸோ ஒரேடியாக நமக்கு வந்து பங்கு சந்தைகள் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த செல்லிங் கண்டினியூஷன் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குங்க? இப்போ உண்மையிலேயே இது வந்து இந்தியாவை மட்டும்தான் பாதிக்குது அந்த நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா
யூஎஸ் வாரிலிருந்து நமக்கு உலக பங்கு சந்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 6 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலை. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு 20 பாயிண்டோ இல்லை 30 பாயிண்டோ குளோபல் இண்டெக்ஸ் எல்லாம் இறங்குனது அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது பார்க்கலாம் ஈவினிங் டைம்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா காலையில 9:15 இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்கு. இப்போ வரைக்குமே கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி கிடையாது, அடுத்த நாள் தான் எக்ஸ்பைரி. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நாளைக்கு ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம டெக்னிக்கல் வைஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் மொத்தம் 3312 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 549, டிக்ளைன்ஸ் கிட்டத்தட்ட 2688 ஸ்டாக்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஏதோ தடுமாறி மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு ஆல் டைம் ஹை எல்லாம் கிரியேட் பண்ணுது. சரி பரவாயில்ல, ஒரு மிட் கேப் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோவில் அட்டகாசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல. மிட் கேப் நிஃப்டி ஸ்டாக்ஸை பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. அன்சேஞ்சட் வந்து 75, 52 வீக் ஹைல 69 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 33 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வீக் லோல இருந்து வீக் ஹை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்கு. இன்னமும் வந்து 52 வீக் ஹை ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. அது பெரிய அளவில் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு. அது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங்னா நேற்று நாம வந்து பார்த்தது இந்த நியூஸ் மூலியமா, இந்த பெட்ரோல் டீசல் நியூஸ் மூலியமா பெரிய அளவில் இறங்கக்கூடிய செக்டார் எது அப்படின்னா ஆட்டோ செக்டார் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஐடி செக்டார் வந்து ஆட்டோ செக்டார் வந்து பெருசா, அப்போ நான் என்ன எல்லாம் பார்த்தா ஒரு ஆளா தெரியலையா, இப்போ நான் இறங்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டு போட்டு கிட்டத்தட்ட 3.56% வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஓப்பன் ஏஐ புது ஏஐ மூலியமா. ஓகேங்களா. ஸோ எல்லா செக்டார்ல இருந்தும் பணத்தை வந்து பெரிய அளவில் வெளியே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் நல்ல பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அப்புறம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து டவுன் ஆயிருக்கு. இந்த ஐடி செக்டாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆந்த்ரோபிக் ஏஐ நிறுவனம் வந்து புதுசாக ஒரு ஏஐ கொண்டு வந்தோன்னா பெரிய அளவில் ஃபால் ஆனது. ஸோ அப்படி ஃபால் ஆனவொடனே உடனே ரெக்கவரி ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது வந்து ஒரு வாரம் வந்து ஃபால் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ சமிட் வச்சாங்க. ஸோ அப்போவும் ரெக்கவரி ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்த்து அந்த புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம், அது கூடயே சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி எல்லாம் பில்ட் பண்ணாங்க. சரி அப்பயாச்சும் ஏறுமான்னு பார்த்தா அப்போவும் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரல. சுத்தமாக வந்து அதாவது ஐடி செக்டார் வந்து இப்போதான் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து ஒரு ஏப்ரல் 22 வரைக்கும் கொஞ்சம் மேலே வந்தது இந்த இடத்துல. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் டவுன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடம் லோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் இறங்குனது அப்படின்னா ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அப்படி பார்க்குறப்ப ஐடி செக்டார் மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஐடி செக்டார் இறங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஹிண்ட் நமக்கு காலையிலே கொடுத்துருந்ததா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காலையில வீடியோல நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏடிஆர் வேல்யூஸ் வந்து பெரிய அளவில் வந்து நெகட்டிவ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம investing.com போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்னிங்ல அதுவுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதில் நிறைய விஷயத்த நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதில் ஏடிஆர் வேல்யூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, HDFC, ரிலையன்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் தான் கொடுத்துருந்தாங்க தவிர ஒன்று கூட நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதை பேஸ் பண்ணியும் ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது முன்னாடியே. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்பைரி எல்லாம் சேர்றப்ப ஒரு பிளட் பாத் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டாப் கைனர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 ஸ்டாக் தான். ONGC, ஹிண்டல்கோ, NTPC, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோல் இந்தியா. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் டாப் கெய்னர்ஸ்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 0.20% மட்டும் தான் ஏறி இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான், அதாவது ரொம்ப 1% கூட ஏறாத ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ்ல வெறும் 5 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும் அப்படின்னு. டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதானி போர்ட், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டெக்எம், HCL டெக், TCS இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே சரிங்க. இந்த Q4 ரிசல்ட் ஆச்சு ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ Q4 ரிசல்ட்ஸ்ல இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே கொஞ்சம் வந்து ஓரளவு பாஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்றாங்களே தவிர என்ன சொல்றது அப்படின்னா
நியூஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா இப்போ ப்ராஃபிட் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் Q4 ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க நியூஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்னு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் பேனிக் ஆயிடுறாங்க. என்னடா அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்னு கொடுக்குறாங்க, அப்படி நாம எப்படி போய் பை பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வந்து பேனிக் இந்த நியூஸ் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேனிக்கை வந்து கிரியேட் பண்றாங்க Q4 ரிசல்ட்ஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ Q4 ரிசல்ட்ஸ் இன்னும் நமக்கு இருக்கு, கிட்டத்தட்ட இந்த மந்த் ஃபுல்லாவுமே இருக்கு, நல்ல ஸ்டாக்ஸுமே இருக்கு. ஸோ இருந்தாலுமே இந்த ஒரு குளோபல் நியூஸ் இம்பாக்ட்னால நமக்கு வந்து பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் வந்து ஏன் வந்து அர்ஜென்ட் பண்றாரு இந்த மாதிரி அப்படின்னா, இதுக்கு ஒரே காரணம் வந்து நமக்கு டாலரை அகைன்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து 95.74 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 95.22 வரைக்கும் போனது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் பக்கம் இறக்குனாங்க. 95.2ல இருந்து 92.2 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் வரைக்கும் இறக்குனாங்க. எதனால வந்து இறக்குனாங்க அப்படின்னா, இந்த மாதிரி RBIல இந்த டாலர் டிரான்சாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இறங்குனது. அந்த டைம்ல கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எதுவுமே சொல்லலை. அந்த டைம்ல வந்து ஒரு RBI தான் பாத்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுது. ஸோ இந்த தடவை இவர் சொன்னதுக்கு அப்புறமும் கூட நமக்கு வந்து USD INR வந்து 95.61 நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து குளோபல் அந்த ஈரான் வார் கிரைசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து 96 97 எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவோட எக்கனாமிக் வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அதனால தான் அவரெல்லாம் கோல்டெல்லாம் பை பண்ணாதீங்க, ஃபாரின் டிராவல் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகே, இப்போ இந்தியா விக்ஸ் வந்து அதுவுமே வந்து ஒரு செல் சைடு தான் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% ஏறி இருந்தது, இன்னைக்கு வந்து ஒரு 3.48% பக்கம் ஏறி இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3% எல்லாம் ஏறினா கண்டிப்பா மறுபடியும் செல்லர்ஸ் வந்து எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ எப்போதாங்க பை ஆகும் அப்படின்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துடலாம். இப்போ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி 1 டே கேண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இந்த பிளட் பாத் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. இது ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஈவினிங் டைம்ல ஒரு யூஎஸ் மார்க்கெட் ஏதாவது ரெக்கவரி நடக்கணும், இல்லைன்னா மார்னிங்ல வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மேல வரணும், இல்லை நமக்கு ஐடி செக்டார்ல ஏதாவது கொஞ்சம் ADR வேல்யூஸ் ஆச்சு கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நடந்தது அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதே கண்டினியூ ஆனது, ஒரு குளோபல் இண்டெக்ஸே ஒரு 10 பாயிண்ட் இறங்கி நிஃப்டியும் இறங்கி காலையில ஓப்பன் ஆகிற வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இறங்கி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 54,280. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன்னா கேண்டில்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய கேண்டில் கொடுத்துருக்கனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லாங்காக தான் இருக்கும். லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் வச்சாலும் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா 52,793 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி ஒரு 1-2 நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரே நாளில் வந்து நமக்கு இந்த அளவுக்கு இறங்குமா தெரியல. ஆனால் கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது, க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு ஃபிளாட் மார்க்கெட்டிங் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் 54,218 வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ரெக்கவரி வந்து எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்கணும். அப்போ லோவை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் ஹையாக வச்சு பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர பட் ஸ்டார்டிங் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் ஸ்டார்டிங்லேயே வந்து செல்லிங் ஆகுமாங்கிறது கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி எல்லாமே நமக்கு வந்து ஒரு சேம் கண்டிஷன் தான். க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பனோ இல்லை லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேப் டவுனோ விழுந்தா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,140, இன்னும் கொஞ்சம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா இன்னைக்கான ஹை வரைக்கும் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்செக்ஸ் சேம் கண்டிஷன் தான், ஃபின் நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். லோவை பிரேக் அவுட் பண்ணால் 24,713ங்கிறது நெக்ஸ்ட் செல் சைட் டார்கெட், ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 25,491. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5% மேலே இறங்கியிருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 13,832, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 14,102. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட்
சப்போர்ட் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 73,273. ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தா அப் டு இன்னைக்கான ஹை வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படியும் நமக்கு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹையை பிரேக் அவுட் பண்ணலாம். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பையர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர மற்றபடி க்ளோஸு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லை லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனாலோ இல்லை லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் அகைன் வந்து ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயிலுக்கு போகலாம். இப்போ க்ரூட் ஆயில் WTI க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $101 வந்து டச் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி WTI க்ரூட் ஆயில் வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு இறங்கியிருக்கு அப்படின்னா ஒரு $110 வரைக்கும் ரீச் ஆகிட்டு அங்கிருந்து தான் நமக்கு வந்து சப்ளை வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த சப்ளை எதனாலங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஈரானே ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து நாங்கள் வந்து திறக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏப்ரல் 30 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல சரி அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க மூடி வச்சிருக்கிறவங்களே திறக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல சப்ளை கிரியேட் ஆகும்ல, ஸோ அந்த சப்ளை தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் OPEC ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோல் எக்கனாமிக் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அவங்க வந்து ப்ரொடக்ஷனை குறைச்சிருக்கனாலையும் அந்த ஈரான் US அந்த ப்ரொபோசலை வந்து இவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கனாலையும் நமக்கு ஆயில் வந்து மறுபடியும் டிமாண்ட்ல தான் இருக்கு. ஸோ நேற்று காலையில வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து நேற்று வந்து டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோஜி கேண்டலோட ஸ்பெஷாலிட்டி என்ன, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்குது அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணா பையர்ஸ் ஜெயிச்சிருவாங்க, லோவா பிரேக் அவுட் பண்ணா செல்லர்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஓகேங்களா, அதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணிருக்கு. எஸ்டர்டே ஹை வந்து 9,562, ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 9,675 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது மேபி இன்னும் கொஞ்சம் வந்து 9,900 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணதோ அதுதான் நெக்ஸ்ட் சப்போர்ட், அதான் 9,562 தான். ஸோ க்ரூட் ஆயிலுக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு வந்து ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 281.7 வரைக்கும் போயிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 276.0. இல்லைன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஹையா பிரேக் அவுட் பண்ணது ஒரு 6:30 7 o'clock மேல மறுபடியும் ஒரு ஹையா பிரேக் அவுட் பண்ணது நேச்சுரல் கேஸ் அப்படின்னா ஸோ அங்கிருந்து ஒரு 5 to 10 points போகும் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு மட்டும்தாங்க நமக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி நேற்று வந்து நமக்கு சில்வர் நல்லாவே வந்தது, கிட்டத்தட்ட $86, இன்னைக்கு வந்து $87 வரைக்கும் ரீச் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சில்வர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,70,984. ஸோ அந்த இடம் வந்து மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஏன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றப்ப சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, கோல்டும் அதே மாதிரி தான். கோல்டோட ஆல்ரெடி கோல்டு வந்து சப்போர்ட் ஜோன்ல தான் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ கோல்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1,53,469 நமக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ இது கொஞ்சம் மேலே வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 1,54,036 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் பார்த்தீங்கன்னா 1,381 இருக்கு. நான் ஆல்ரெடி காப்பரை பத்தி காலையிலே பேசியிருந்தேன். ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு ஒன் டே கேண்டல்ல 1393.40 நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தோம். ஸோ காப்பர் கொஞ்சம் கண்டினியூஸா கொஞ்சம் பை எடுத்தது அப்படின்னா 1393 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான MCX ஈவினிங் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் நாளைக்கு அதான் நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளட் பாத் கண்டினியூ ஆகுமா இல்லை ரெக்கவரி ஆகுமாங்கிறத நான் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனால் செல்லிங் கண்டினியூஷன் ஆகும், இல்லைனா கொஞ்சம் ஒரு ஃபிளாட் மார்க்கெட்டிங் ஓப்பனிங் நடந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் ஹையா பிரேக் அவுட் பண்ணா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.